ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு கிளாஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வரைக்கும் முடிச்சிருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா, டிசைன் வந்து எப்படி ஓனாக எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி வந்து எப்படி வந்து எலமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். ஸ்லீவ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கணும், அப்புறம் வந்து எப்படி இருந்து ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்ற கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேனாவோட செட்டிங்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வர்றீங்க. இப்போ வரைக்கும் இந்த கிளாஸ் முடித்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முடிக்காதவங்க கொஞ்சம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸ் டாபிக் வந்துட்டு 7 வரைக்கும் முடித்தோம். இதுக்கப்புறமா நம்ம பிரிண்டிங் அண்ட் ட்ரேசிங் த டிசைன் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட், இப்போ ஒரு டிசைன் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பேப்பர் சைஸில் வந்து நம்ம எடுக்கணும், எந்தெந்த டிசைனுக்கு எந்தெந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ். A4 சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A3 சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A2 சைஸ். ஸோ இந்த 3 சைஸில் தான் நம்ம டிசைன் வந்து நம்ம பிரிண்ட் எடுப்போம். ஸோ எந்தெந்த மாதிரியான டிசைனுக்கு எந்த சைஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம A4 இருக்குது அப்படின்னா A4 சைஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அதோட சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்ச்சஸில் தெரிஞ்சு அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மெயினாக இன்ச்சஸில் தான் தெரியணும். ஸோ நான் அதுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து A4 சைஸ் தான் நமக்கு வேணும். ஸோ வந்து A4 சீட்டோட சைஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். A4 சைஸ் இன் இன்ச்சஸ் அப்படின்னு வந்து அதிலே காட்டும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சீட்டுக்குமே என்னென்ன சைஸுன்றத அதிலே நமக்கு வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து A4 சைஸுக்கு எம்எம்ல என்ன, அதே மாதிரி இன்ச்சஸில் என்ன அப்படின்றதும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து A4 சைஸோட இன்ச்சஸில் தான் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இன்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இன்ச்சஸ் வந்து தேவைப்படும். A4 சீட்டோட இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 8.3 இருக்குது இன்ட்டு 11.7 வந்து இருக்குது இன்ச்சஸ்ஸு. ஸோ 8ன்றது வந்து எப்படின்னா நம்ம ஹைட்டாக கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். ஸோ 0.3, 0.7 இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம கேன்வாவில் வந்து போயிட்டு கேன்வா செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்டு முதற்கொண்டு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 8.3 வந்து இருக்குது, நம்ம வந்து 3 வந்து விட்டுட்டு 8 மட்டும் எடுத்துக்கலாம். 11.7 இருக்குது. இப்போ நம்ம வந்து 11 இன்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாயிண்ட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இதை எழுதி வச்சுக்கலாம். 8 × 11 பாயிண்ட் வந்து வேண்டாம் நமக்கு. ஸோ 8 × 11 இன்ச். இதுக்கப்புறமா இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்குமே என்னென்ன இன்ச்சஸில் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. A4க்கு பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு வந்து A3க்கு வேணும். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க 8.5 இன்ச் வந்து மேலே. இப்போ A4 சீட்டு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா மேலே 8.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் A4 சீட்டில். இதே நம்ம ஒர்க் பண்ணும்போது 8 இன்ச் போட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சில அவ்வளோ அக்யூரேட்டாக பாயிண்டில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. நம்ம 8 இன்ச் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு 8 செக்குடு பாக்ஸ் கிடைக்கும், கீழே பார்த்தோம்னா அப்படின்னா நமக்கு 11 வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ வந்து A3 பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து A3 சீட்டோட சைஸ். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா 11 × 60. இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்மளும் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த ஒரு சைஸ் வந்து வச்சு. ஸோ 11 × 16. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11.7 இருக்கும், இந்த சைடு 16.5 வந்து இருக்கும். நம்மளோட A3 சீட்டோட சைஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும் இன்ச்சஸில். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுவுமே நம்ம எழுதி வச்சுக்கலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலுமே வந்து எழுதி வச்சுக்கலாம். லெவல் × 16 inch. இதுக்கப்புறமா நமக்கு A2 சைஸோட அளவு தெரியணும். இப்போ வந்து A2 சைஸோட இன்ச்சஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 × 23. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 inches × 23.4 inches வந்து இருக்குது. ஸோ நமக்கு பாயிண்ட் வேண்டாம், 16 வந்து எடுத்துக்கலாம். 16 × 23. ஸோ இதை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து உங்களுக்கு A2 பேப்பரோட சைஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து வித்து அதிகமாக இருக்கும்போது மேலே நமக்கு 23 inch வந்து பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி 16 இப்போ வந்து 16 வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, 23 விட 16 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லென்த் அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த சைடு நமக்கு 16 inches பாக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி தான் மேலேயும் வரும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா லெவல் வித்து கம்மியாக எது வருதோ அந்த சைடு நமக்கு லெவல் பாக்ஸ் வேணும், வித்து அதிகமாக இருக்க இடத்துல அதிகமான வேல்யூவோட பாக்ஸ் வந்து வேணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் மெத்தடு. நம்ம கேன்வாஸில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் நம்ம போடுவோம். ஸோ இதே நம்ம இந்த மாதிரி இதில் போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து மேலே கம்மியாக இருக்குது வித்து, அந்த இடத்துல நமக்கு 8 பாக்ஸஸ் வேணும், இந்த சைடு பார்த்திங்கன்னா லெவல் பாக்ஸஸ் வேணும். ஸோ இப்படி தான் மூணுத்துக்குமே நமக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன அந்த பேப்பர் எவ்வளோ இன்ச்சஸ் வந்து வரும் அப்படின்றது நமக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த பேப்பருக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன் வந்து எந்தெந்த பேப்பரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ A4 சீட்டில் 8 × 11 வந்து இருக்குது. இப்போ வந்து உங்களோட டிசைன் வந்து இப்போ இதுதான் வித்து வந்து ஒரு நிமிஷம் நான் இந்த சைடுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன், இல்லைன்னா கீழே கூட வந்து போட்டுக்கலாம், 3 பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 2 போட்டிருக்கேன், ஆல்ரெடி நம்ம மேலே வந்து 1 போட்டிருக்கோம், அதனால் இப்போ 2 மட்டும் கீழே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம சின்ன பாக்ஸாக போட்டிருக்கனால நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியாது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா A4, இது வந்து பார்த்திங்கன்னா A3. இந்த பாக்ஸ் வந்து நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து A4 சீட் வந்து இருக்குது அப்படின்னா இதோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து 8 வரும், இது வந்து 11 வந்து இன்ச்சஸ் வரும். ஸோ இப்போ நம்மளோட டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்லீவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து வித்து நம்ம ஹேண்டோட லென்த்து இங்கேக்குள்ளே தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா லென்த்து வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம அதிகமான வேல்யூ இருக்கிற இடத்துல தான் மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து என்னோடய ஹேண்டு வந்து 10 இருக்குது, இல்லை 9, 8 வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு A4ஓட கிளாரிஃபை கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து 11 inch ஹைட்டுமே 8 inch
ஹைட்டு 11 இன்ச்சு வித்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவை இதுக்குள்ளாரே நமக்கு வருது அப்படின்னா நம்ம A4லேயே எடுத்துக்கலாம். இப்போ வந்து 8 வருது அப்படின்னா ஹைட் வந்து எனக்கு 8 வருது அப்படின்னா இது வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் வரும். வித்து வந்து லெவலுக்குள்ளார தான் வருது இல்லை லெவல் தான் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக A4லேயே வந்து எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட்டு. அதே மாதிரி எனக்கு இப்போ பார்டர் ஒர்க் தான் வருது, 8 ஃபுல்லாக வருது, பட் வித் எனக்கு அதிகமாக வருது, பார்டர் ஒர்க் தான் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக A4லேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வித்து வந்து அதிகமாக இருக்குது, லெவல் வரைக்கும் எனக்கு வித்து இருக்குது பார்டர் ஒர்க்கில், ஒரு 4 இன்ச்சுக்குள்ளார எனக்கு வந்து ஒர்க் வருது, லெவல் லென்த் இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி மாற்றி வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வித்து வந்து சரி நம்ம ஆல்ரெடி இப்படி தான் வச்சுருக்கோம், நமக்கு வித்து தான் கீழே அதிகமாக வருது. எனக்கு வித்துக்குள்ளே பார்டர் வந்து இப்போ 11 இன்ச்சுக்குள்ளார எனக்கு ஒரு 2 இன்ச் பார்டர் இல்லை 3 இன்ச் பார்டருக்குள்ளே தான் டிசைன் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக A4 வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு A4 வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும். 11 இன்ட்டு 8 இதுக்குள்ளார உங்களோட சைஸ் ஸ்லீவ் சைஸோ அல்லது நெக் சைஸோ வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ வந்து A3 சைஸில் இருக்கக்கூடிய டிசைனை நான் எப்படி வந்து A4ல் எடுக்கிறது, எனக்கு வந்து A4 தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து A3 சைஸில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து ஸ்லீவ் நெக் பேட்டர்னே பார்ப்போம். இப்போ வந்து இது A3 சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு நெக் பேட்டர்ன் டிசைன் பண்ணி எடுத்திருப்போம். இப்போ இதை வந்து எனக்கு A4ல் எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து பாதி A4லன்னு பார்த்தீங்கன்னா பாதி நெக் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒர்க்கு வந்து 2 பக்கமே சேம் ஒரே மாதிரி ஒர்க். இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னா A3ல வந்து நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்போம். அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் பேட்டர்னில் இப்போ 2 பக்கமே சேம் டிசைன்ஸ் வருது, சென்டரில் ஒரு பூ வந்து வந்து 2 பக்கமே ஒரே மாதிரி டிசைன் வந்துட்டு வருது. இந்த மாதிரி ஒரே மாதிரி டிசைன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கிட்டு இருக்கிறதா இங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு இருக்கிறதா இங்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆஃப் டிசைன் மட்டும்தான் நம்ம வந்து A3 சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இப்போ ஹைட்டு அண்ட் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு வந்து A4 தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து A4ல் இந்த ஆஃப் பட்டன் மட்டும் ட்ராப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா A3 சைஸில் நமக்கு வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோஸ்லேயே. நமக்கு வந்து ஹைட்டு வந்து லெவல் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டு வந்து லெவலில் 12 கூட போகும். ஒரு சில ப்ரைடல் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா 12, 13 கூட போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதில் எடுக்க முடியாது. இப்போ நம்ம லெவலுக்குள்ளே ஹைட் இருக்குது, எனக்கு வந்து ஹைட்டே மொத்தமே லெவல் இல்லை 10க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக A3ல வந்து எடுத்துக்கலாம். இப்போ வித்து வந்து பார்த்திங்கன்னா 16 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16 வரைக்கும்லாம் போகாது. ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வேணால் 16 இந்த மாதிரி போகும். மேக்ஸிமம் 16 வரைக்கும் போகாது, அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். ஒரு 13, 14 வரைக்கும் நமக்கு வந்து வருது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த ஒரு A3 சீட்டோட இதில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நம்ம டிசைனர் ஸ்லீவ் டிசைனர் நான் வந்து இப்போ ஸ்லீவுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா A2 சீட்டில் நம்ம என்ன மாதிரி டிசைன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட் வந்து 60 வந்து இருக்குது, வித்து வந்து 23 வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் இப்போ நான் போட்டிருக்க எல்லாமே ஸ்லீவ்க்கான பாக்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்குக்கான பாக்ஸ் அப்படின்னா ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெக்கோட இதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்லீவோடது, இது வந்து ஸ்லீவோட பேட்டர்ன் இப்படி இருக்கும், நெக்கோட பேட்டர்ன் இப்படி இருக்கும். இப்போ வந்து இது ஸ்லீவோட பேட்டர்ன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவோட ஹைட்டு 16க்குள்ளே வருது. அதே மாதிரி எனக்கு
வித்துமே 23 வரைக்கும் ரொம்ப ஹெவியாக வருது. 20க்கு மேலே இல்லை 50 60க்கு மேலே 60க்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம A2 சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். A2 சீட்டில் பிரிண்ட் அவுட் வந்து நம்ம அவ்வளோவா எடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ வித்து அதிகமாக ரொம்ப ஹைட்டும் அதிகமாக இருக்கும்போது நம்ம A3 சீட்டில் வந்து A2 சீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம். அவ்வளோ அதிகமாக நமக்கு ரொம்ப ரேராக தான் ஒர்க்கு வந்து வரும். இப்போ சப்போஸ் நமக்கு வித்து வந்து கம்மியாக இருக்குது, வித்து வந்து A3 சீட்குள்ளேயே வர்ற மாதிரி இருக்குது, ஹைட்டு வந்து 16 இன்ச்சுக்கு மேலே வருது, இப்போ 17 இன்ச்சு 18 இன்ச்சு இந்த மாதிரி எனக்கு வருது அப்படின்றப்ப நம்ம வந்து A2 சீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பிரிண்ட் அவுட் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு முடிச்சாச்சு. ஸ்லீவுக்கு வந்து எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம A2 சீட் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை, A3 சீட் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ A4 வந்து சொல்லியிருக்கேன், A3 சீட்டை வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா A4ல் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹால்ஃப் டிசைன் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ வந்து A3 விட அதிகமாக இருக்குது, பட் எனக்கு A2 சீட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்றக்கப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதே மெத்தட் தான், நமக்கு வந்து ஸ்லீவில் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான் வருது அப்படிங்கப்ப நம்ம ஹால்ஃப் டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம். வந்து A2 சீட் அளவுக்கு நமக்கு வருது டிசைனு, ஆனால் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை, பிரிண்டிங் வந்து இதில் அவைலபிள் இல்லை அப்படின்னா நம்ம அதே மெத்தட் தான், ரெண்டு பக்கமும் ஒரே டிசைனே வருது அப்படின்னா அந்த இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹால்ஃப் டிசைன் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணி இந்த A3 பேப்பரில் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைடு வேறு டிசைன் வருது, இந்த சைடு வேறு டிசைன் வருது, ஹால்ஃப் மட்டும் எடுத்தால் ஒரு ஹால்ஃப் தானே இருக்கும், நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து தான் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இது வந்து A3 சீட்டு, இதில் வந்து ஒரு ஹால்ஃப் ட்ராப் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருப்போம். ஸோ இதுக்கப்புறமா வேறு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதில் அந்த ஹால்ஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ 2 ஹால்ஃபாக பிரித்து பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு A2 பேப்பரோட சைஸ் வந்து நம்ம A3லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்குக்கும் சேம் மெத்தடு தான். நம்ம நெக்குக்கு வந்து எப்படின்னா இப்படி தான் போட்டிருப்போம். இப்போ வந்து நமக்கு A2 சைஸோ இல்லை A4 சைஸோ இல்லை A3 சைஸோ இருக்குது அப்படின்னா நெக்குக்குன்னு பார்க்கும்போது ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இப்போ நமக்கு ஸ்லீவுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதே மெத்தட் தான். இப்போ நெக்கில் எனக்கு அதிகமான வித்து வந்து இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த A3 சீட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறப்ப நான் A4 கன்வெர்ட் பண்ணி ஹால்ஃப் நெக் வந்து ட்ரா பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸை வந்து அதில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கை அதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.